Hello students, welcome to our channel. In the video, 10th standard maths, chapter 5 coordinate geometry, exercise 5.2 இருக்கிற 11th sum solve பண்ணலாமா? If the points A, B, C and D ன்னு 4 points கொடுத்திருக்காங்க. அதுல X, Y என்றது 2 unknown. ஓகேவா? அதை நம்ம என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். Form a parallelogram. இந்த 4 பாயிண்ட்டும் parallelogram ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன்னா பேரலோகிராம் ட்ரா பண்ணிட்டேன். சரியா? பேரலோகிராம் ட்ரா பண்ணாலே கண்டிப்பா என்ன வரணும், டயகோனல் வரணும். சரிங்களா? டயகோனல்ஸ் வச்சுதான் நம்மளால என்ன பண்ண முடியும், பேரலோகிராம் ட்ரா பண்ண முடியும். அப்ப இந்த சம்மே நம்ம டயகோனல்ஸ் வச்சுதான் சால்வ் பண்ண போறோம். ஏபிசி அண்ட் டியா. இப்போ அவங்களே கொஸ்டின்ல என்ன கொடுத்துட்டாங்க, ஏபிசிடி வந்து பேரலோகிராம் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க. ஓகேவா? அப்படி ஏபிசிடி பேரலோகிராம் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா நம்ம இதுக்கு முன்னாடி சம்ஸ் போட்டோம்ல, 10th சம். பேரலோகிராம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்லோப் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலா இருக்கும். அதாவது இதோட ஸ்லோப்பு என்னவா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். அண்ட் தென் இதுவும் எப்படி இருக்கும், ஸ்லோப் கண்டுபிடிச்சா ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? இதுல வந்து அவங்க நம்மள அன்னோன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, அன்னோன் கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. சோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டயகனல்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். சரியா? இப்போ ஏபிசிடி பேரலோகிராம் இருக்கா, சென்டர்ல 2 லைன் டிரா பண்ணா அதானே டயகோனல். சோ இப்ப எப்படி போடலாம்னா மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசியும் மிட் பாயிண்ட் ஆஃப் பிடியும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கண்டுபிடிச்சா அது ரெண்டுமே ஈக்குவலா இருந்தது அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும், எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். எப்படி நம்ம பேரலோகிராம்னா ஆப்போசிட் சைட்ஸ்ல இருக்கிற ஸ்லோப் ஈக்குவல் சொல்றோமோ அதே மாதிரி டயகோனல்ஸ், அதாவது மிட் பாயிண்ட் ஆஃப் டூ சைட்ஸ் என்னது, ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ அப்படி இருந்தாலும் அது என்னதான் சொல்றாங்க, பேரலோகிராம் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி. So midpoint of BD and midpoint of AC ரெண்டுமே நான் ஈக்குவல்னு சொல்றேன். How? See, இப்போ ஏசின்ற டயகோனல் என்ன பண்ணுது, இந்த பேரலோகிராம இந்த ஒரு பாதியாவும் இது ஒரு பாதியாவும் என்ன பண்ணுது, பிரிக்குது. அதே மாதிரி BD என்ன பண்ணுது, இந்த பேரலோகிராம இது ஒரு பாதி இது ஒரு பாதியா பிரிக்குது. சரியா? அப்ப நம்ம ரெண்டுத்தோட மிட் பாயிண்ட் ஈக்குவல் சொல்லலாமா, ரெண்டுத்தோட மிட் பாயிண்ட் ஈக்குவல் சொல்லலாமா? அப்படி இருந்தாலும் அது பேரலோகிராம் தான். சரிங்களா? சோ நான் என்ன பண்ண போறேன், மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி கண்டுபிடிக்க போறேன். ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட் எழுதிடலாமா, பிடின்ற பாயிண்ட் எழுதிடலாம். பி வந்து -2, -3 அண்ட் டின்றது எக்ஸ், ஒய். சரியா? அதே மாதிரி இப்போ ஏசி எழுதிடலாமா, 2, 2 ஏன்ற கோஆர்டினேட், அடுத்தது பின்றது சின்றது 1, -3. சோ ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா x1 plus x2/2, y1 plus y2/2. ஓகேவா? ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் இப்ப இங்கேயும் வந்து நம்ம பண்ணுவோம், மிட் பாயிண்ட் தானே கண்டுபிடிப்போம். x1 plus x2/2, y1 plus y2/2. ஒரே ஒரு பாயிண்ட் வச்சு நம்மளால என்ன பண்ண முடியாது, மிட் பாயிண்ட் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ரெண்டு பாயிண்ட்ஸ் இருந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இப்ப பாருங்க, பி அண்ட் டி இருக்கா, சோ இதுக்கான மிட் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்க போறோம். x1
y1 x2 y2. அதே மாதிரி இந்த சைடு x1 y1 x2 y2. x1 என்னது -2 இங்க எழுதியிருக்கேன் பிளஸ் x2ன்றது x by 2 கமா y1 அப்படின்றது -3 -3 பிளஸ் y2ன்றது y by 2 பிராக்கெட் போட்டுக்கோங்க equal to இப்போ RHSல மிட் பாயிண்ட் ஆஃப் ACல x1ன்றது 2 பிளஸ் x2ன்றது 1 by 2 கமா y1 2 plus y2ன்றது -3 so bracketல எழுதிட்டு by 2 போட்டுக்கோங்க. அடுத்தது -2 plus x இது எதுவும் பண்ண முடியாது so அப்படியே வச்சுக்கோங்க. இங்கேயும் அதே மாதிரி தான் இல்லையா? இதை சால்வ் பண்ணலாமா? 2 plus 1 3 by 2 கமா இது என்ன ஆகும் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஆகுமா? ஸோ 2 minus 3 அப்போ -1 -1 by 2. இப்போ என்ன பண்ணலாம் நம்மள கொஸ்டின்ல x வேல்யூவும் y வேல்யூவும் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இது இருக்கா இது கூட ஈக்குவேட் பண்ணிக்கலாம், இது கூட ஈக்குவேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ எப்பவுமே ஒரு அன்னோன் கண்டுபிடிக்கணும்னா ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் இருந்தா நம்மளால என்ன பண்ண முடியும் ஈக்குவேட் பண்ணி we should find the value of unknown இல்லையா? ஸோ கண்டுபிடிக்கலாமா? இதை எழுதிக்கணும் ஃபர்ஸ்ட் -2 plus x by 2 equal to 3 by 2. ஓகேவா? அடுத்தது -3 plus y by 2 equal to -1 by 2. ஸோ இப்போ ஈக்குவேட் பண்ணியாச்சா? இப்போ என்ன பண்ணலாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? கிராஸ் மல்டிப்ளை அப்போ 2 into -2 plus x equal to 3 into 2 6. இங்க அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? -3 plus y into 2 equal to 2 into -1 -2. இப்போ 2 என்ன பண்ணலாம் உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா? 2 into -2 -4 plus 2 into x 2x equal to 6. 2 into -3 -6 plus 2 into y 2y equal to -2. இப்போ இதுல நமக்கு x தான் வேணும் இல்லையா? ஸோ இந்த மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல 2x equal to 6. இந்த -4 இங்க ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது என்ன ஆகும் +4 ஆகுமா? Now 2x equal to 6 plus 4 10 x is equal to 10 by 2 x is equal to 5. நெக்ஸ்ட் அதே மாதிரி y நமக்கு y என்ற அன்னோன் கண்டுபிடிக்கணுமா? அதை அப்படியே இந்த சைடு வச்சுக்கோங்க -2 ஈக்குவல் பக்கத்துல -2 இருக்கா? இதை அப்படியே எழுதிட்டு இங்க இருக்கிற -6 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது +6 ஆகுமா? ஸோ 2y is equal to 6 minus 2 4 y is equal to 4 by 2 cancel பண்ணா y is equal to 2. So x and y என்ற unknown கண்டுபிடிச்சாச்சு.